எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகள் இந்த இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை சரியா இருக்கிறோம் என்பதை செக் பண்ணக்கூடிய பெற்றோர்களான நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஆரம்பத்தில் தவற விட்டுறோம். ஆனா பிற்காலத்துல என்ன பண்றோம்? நமக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல பிள்ளை தருதலையா போன பிறகு ஐயோ இப்படி நம்முடைய பிள்ளை போயிட்டானே, இப்படி நாசமா போயிட்டானே, இவனை சீர்படுத்துறது வழி கிடைக்காதா? எப்ப எல்லா விதமான விஷயத்தையும் நழுவி போன பிறகு நமக்கு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் நம்முடைய ஆரம்ப நிலையை ஏற்படுத்தி இருந்தானே, அந்த நிலையெல்லாம் கைவிட்ட பிறகு கடைசியில என்ன பண்றோம்? இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை இப்படி மோசமா போயிடுச்சு. கடைசியில கை குழம்புறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வணக்கசாலிகளாக மாற்றணும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலுமே அந்த தொழிலை வழிநடத்தக்கூடியதா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وَحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي فَيَفْقَهُوا قَوْلِي رَبِّ زِدْنِي عِلْمًا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடியார்களே, இறைவனுடைய பேரருளால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய இந்நன்னேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனும் அவருடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையில் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிமுறையை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் ஈடேற்றம் இல்லா சூனத்தை பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நம்மை வாழ்க்கையிலே நாளை மறுமையினுடைய வெற்றியை சார்ந்து நாளை மறுமையினுடைய நம்மை வாழ்க்கை சோனத்திலே பிரவேசிக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சோனத்தை பெறக்கூடிய அந்த மனிதர்களுக்கான இலக்காக எதை இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த தருணத்தில் யார் அதிகமான நன்மைகளை சுமந்தவர்களாக நன்மையோடு நாளை மறுமையிலே இறைவன்புறத்திலே நிற்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். யார் அதிகமான நன்மைகளோடு அந்த மீசானுடைய தராசிலே யாருடைய நன்மையினுடைய அளவு கனத்து விட்டதோ அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய இந்த வாழ்நாளுடைய ஒட்டுமொத்த பிரதிபலனாக நாளை மறுமையினுடைய அந்த நிலையில் யாருடைய நன்மையினுடைய தராசினுடைய கனமானது அதிகரித்து விட்டதோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணி அவர்கள் நாளை மறுமையினுடைய வெற்றியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை பிரதானமாக கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார், யாருடைய நன்மையினுடைய தராசு கனம் குறைவாகி விட்டதோ அவர்களுடைய வாழ்வானது நாளை மறுமையிலே நரகத்திற்குரியவர்களாக
கை செய்தப்பட்டவர்களாக அவர்களுடைய நிலையை ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக இந்த உலகத்தினுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்வானது கண்டிப்பாக எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையுடைய இலக்கானது அதிகமான நன்மைகள் மூலமாக தான் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொருடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தின் மூலமாக நாளை மறுமைக்கான நன்மைகள் ஏதேனும் ஒன்றை நாம் அடைந்துவிட முடியாதா என்ற நோக்கத்தோடு தான் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழக்கூடிய இந்த நாட்களானது நம்முடைய முஸ்லிம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கானது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பெருமளவிலான இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த நோக்கம் எதுவாக இருக்குது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பிற மத சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவருடைய இலக்கு எப்படி இந்த உலகத்தை சார்ந்து அமைந்திருக்கிறதோ, உலகத்தினுடைய வெற்றியை சார்ந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து எப்படி அமைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கை முறையும் இன்றைய நிலையிலே மாறி போய் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலையை தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு பெருமளவிலான இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில பார்க்கும். இந்த உலகத்தினுடைய அந்த இன்பமயமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, இந்த உலக வாழ்க்கை எப்பேற்பட்டது, எல்லா லைஃபும் அது மிகப்பெரிய மோசமான ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு வீணும் விளையாட்டும் தவிர ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த வாழ்க்கையை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையில் ஏமாறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இன்று அளவிலான பெருமளவிலான முஸ்லிம்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையினுடைய வெற்றியானது நன்மை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த நன்மையை அதிகமாக சம்பாதிப்பதற்குரிய ஒரு அழகிய தருணமான ஒரு வயதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார்களே, அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி பதிப்பதற்குரிய அந்த நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அழகிய தருணத்தை படைத்த மனிதர்களாக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் மனிதர்களை பற்றி பேசக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாவே உங்களை எப்பேற்பட்ட நிலையில படைத்திருக்கிறான் சொன்னால் பலகீனமான நிலையில் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் மனிதர்களை பத்தி பேசக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் எப்படி பேசுறார்? உங்களை நான் எப்படி தெரியுமா படைச்சிருக்கிறேன்? பலகீனமான நிலையில தான் படைச்சிருக்கிறேன். ஆனால் அதோடு இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், பலகீனத்திற்கு பின்னால் அவருக்கு நாம் பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் எப்பேற்பட்ட மனிதர் வாழ்வை மூன்றாக பிரிச்சு அந்த மூன்று கட்டங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடைப்பட்ட நிலை எப்படி சுட்டி காட்டுகிறான்னு சொன்னா பலம் பொருந்திய ஒரு காலகட்டம். அந்த பலத்திற்கு பின்னால் மீண்டும் அவனுக்கு என்ன ஏற்படுத்துவேன்? பலகீனத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தருணம் எப்பேற்பட்ட ஒரு தருணம் என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட வாழ்க்கையான அந்த பலம் பொருந்திய இளமை பருவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். எதற்காக வேண்டி இந்த இளமை பருவம், இந்த பலம் பொருந்திய பருவத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அதை ஒவ்வொரு இளைஞர்களுமே இன்னைக்கு புரிந்து கொண்டு அதன் வழியிலே பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கும். பொதுவாக இந்த துறை நீங்க எடுத்து பாருங்க. பொதுவாக ஒரு லேபர் வாண்டட் என்று சொன்னால், ஒரு வேலை ஆட்களுடைய தேவை என்று சொன்னால் அதை யாரை குறிவைக்கக்கூடியதா இருக்கும்? ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு ஆட்களை கொண்டு போய் வேலைக்கு நியமனம் பண்றதுக்காக வேண்டி என்ன பண்ண மாட்டாங்க? ஆரம் செலுத்தவே மாட்டாங்க. ஒரு துறையில ஒரு ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக அக்யூரேட்டா எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா வயசை பார்ப்பாங்க. 24 வயசுன்னு சொன்ன அந்த 24 வயசுல இருந்து அவனுக்கு என்னது வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கு மிக டிமாண்டான ஒரு காலகட்டமாக எல்லா துறையிலுமே வைத்திருக்கிறத பார்க்கும். காரணம் என்ன? அவருடைய நிறுவனத்திற்காக வேண்டி வளர்ச்சிக்காக வேண்டி யார் பெரிதும் உதவக்கூடியவர்களாக இருப்பாருன்னு சொன்ன அந்த இளமை பருவத்துல பலம் பொருந்திய அந்த காலகட்டம் இருக்குது. இது இருந்துச்சு சொன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்முடைய நிறுவனத்தை மேலோங்க செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் வேலை செய்வாங்க. வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் சோர்வடைய மாட்டாங்க. எல்லா விதமான விஷயமும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய நிறுவனத்தை சார்ந்த எல்லா வேலை வாய்ப்புகளுமே இளைஞர்களை குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமை என்ற அந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான
அந்த ஒவ்வொரு விதமான அம்சங்களையும் அல்லாஹ் எதில ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த இளமை பருவத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதிகமான நன்மை செய்யக்கூடிய, உடல் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அது வயது முதிர்ந்தவர்களால் செய்ய முடியுமா என்று சொன்னால் பெருமளவிலான மனிதர்களால் செய்ய முடியாது. பொதுவாக இன்னைக்கு ஜமாத்துடைய வேலைகளை எடுத்துக்கிடுவோமே, ஜமாத்தை சார்ந்து ஒரு நற்பணிகள் செய்வதற்காக வேண்டி ஒரு நிலையை, ஒரு பயான் நம்ம ஏற்படுத்துறோம், நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த நிலையில இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களா என்ன மாதிரியான நிலையை அவங்க யோசிப்பாங்கன்னு சொன்னா எல்லா விதமான ஐடியாலஜி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா களத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யார்? அந்த முதியவர்களால், அந்த வயது முதிர்ந்த மனிதர்களால் அவங்க செய்ய முடியுமான்னு சொன்னா கிடையாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆலோசனை தான் கொடுக்க முடியும். களத்துல நின்று அவன் வேலை செஞ்சு அந்த நன்மையை சம்பாதிக்க முடியுமான்னு சொன்னா அதற்கான உடல் வலிமையானது இழந்தவர்களாக பலகீனமான ஒரு நிலை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையில அதிகமான நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா, யார் இளமை பருவத்தில் இருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பலம் பொருந்திய அந்த தருணம் இருக்குது, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறை போதனைகளை பிற மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அழகிய தருணமானது உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா நாளை மறுமையில அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நன்மையினுடைய அந்த நிறம் இருக்குது, அந்த நன்மையுடைய தராசை ஃபில்பில் பண்ணக்கூடிய ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக அந்த இளமை பருவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமை பருவத்தை கோடிட்டு காட்டி, அந்த இளமை பருவமானது பலம் பொருந்திய காலகட்டம், அந்த பலம் பொருந்திய காலகட்டத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை நீங்கள் சுமக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாகவே இந்த இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு இளமையுடைய அந்த தருணத்திலே இளைஞர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது? மிக மோசமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான நன்மைகளை செய்யக்கூடிய இளைஞர்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது. தவிர பெருமளவிலான இளைஞர்களுடைய நோக்கம் எதுவா இருக்குது? உலகத்தினுடைய வீணான காரியங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் நமக்கு வழிகாட்டினாலும் அந்த வீணான காரியங்கள் எல்லாம் தேடி தேடி செய்யக்கூடியவர்களா, வீணான காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பாதைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இன்னைக்கு பெருமளவிலான இளைஞர்களை பார்க்க. குறிப்பாக அந்த இளைஞருடைய தருணத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு சொல்ல போனோம் என்று சொன்னால் இளைஞருடைய நிலையானது மிக மோசமான நிலை அடைந்திருக்கிறது என்பதை, அவர்களுடைய உடல் உழைப்பை இல்லாத ஒரு மோசமான நிலை நம்ம பார்க்கணும். செல்போன் என்ற மிக மோசமான போதை பழக்க வழக்கம் இருக்குது. போதை என்ன? வெறுமனே சிகரெட் அடிக்கிறது அல்லது மது போதை இருந்தது. இது மட்டும் போதையில் கடந்து போயிடக்கூடாது. ஒரு மனிதனை ஒரு காரியத்தின் மீது எது அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த வைக்குதோ, ஏதோ ஒரு மனிதனை வேறு வேலைகள் செய்ய விடாமல் அவனை கட்டி போடக்கூடிய ஒரு நிலை இருக்குதோ, அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு போதை தான். அப்பேற்பட்ட போதை மாய வலையில நீங்க என்ன இருக்கிறாங்க? செல்போன் மாய உலகத்துல பாக்குறோமா இல்லையா? செல்போனிலே தன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் கழிக்கக்கூடியவர்களா, அதிலே ஆக்கப்பூர்வமான பணிகளா கிடையாது. உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கை எதை கோடிட்டு காட்டுறான்னு சொன்னா வீணும் விளையாட்டும் தவிர வேறும் கிடையாது. விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு எந்த விதமான பயனும் அளிக்காது. வெறும் அந்த நாட்களை போக்கிக் கொள்வதற்கான ஒரு டைம் பாஸாக தான் ஒரு விளையாட்டு இருக்குமே தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயனளிக்கக்கூடியதாக அந்த விளையாட்டு இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை கோடிட்டு காட்டுறானோ, அந்த வீணான விளையாட்டுல நீ மூழ்கி போயிருக்கிறவங்களுடைய பெருமளவிலான இளைஞர்களை பார்க்க. மார்க்க பணி செய்யணும், அல்லாஹ்வுடைய பணி செய்யணும், வாங்கப்பா என்று சொன்னால் அந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுவதை விட நம்முடைய மாய உலகத்திலே எந்த விதமான பயணம் அளிக்காத அந்த போதை வஸ்தான மொபைல் போனிலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக, நன்மைகளை அதிகமான சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்துவிட்டு வீணான காரியங்களில் நம்முடைய நாட்களை கழிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்களுடைய மோசமான நிலையை பார்க்கிறோம். நன்மையினுடைய எல்லா விதமான பாதைகளை விட்டுவிட்டு எல்லா விதமான மோசமான பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் மாறி போயிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு போடப்பட்ட அடிப்படையான அந்த அஸ்திவாரமான சரியில்லை. அந்த இளைஞர்களுக்கு வருவதற்கு முன்னால் இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பலகீனமான அந்த இளம் வயது இருக்குது, குழந்தை பருவம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வளரக்கூடிய அந்த தருணங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு ஆழமான இறைவனுடைய அந்த அச்சத்தை ஊட்டப்படாத மோசமான நிலையினுடைய விளைவுதான் இன்னைக்கு பெருமளவிலான இளைஞர்கள் இறைவனுடைய பாதையை விட்டு விலகி போவதற்குரிய முக்கியமான காரணம். பொதுவாக இன்னைக்கு இளைஞர்களுடைய பெருமளவிலான நிலை நீங்கள் எடுத்து
தொழுகை என்ற அந்த இறைவனுடைய வணக்கத்திலிருந்து எத்தகைய ஒரு நிலையில இருக்கிறான்னு சொன்னா ரொம்ப அலட்சியமான இறைவனுடைய வணக்கம் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு காரியமாக கடந்துவிடக்கூடிய மனிதர்களாக தான் பெருமளவிலான மனிதர்களை பார்க்கணும். இளைஞர்கள் இல்ல, பெருமளவிலான மனிதர்களே எப்படி இருக்கிறாங்க? தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த காரியம் இருக்குது, அது வாழ்க்கையினுடைய முக்கியமான பிரையாரிட்டியா பார்க்காம அது ஒரு ஆப்ஷனல், அதாவது ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தொழிலை விடுவதற்குரிய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் என்ன பார்க்கறாங்க? தொழிலை கடந்து விடக்கூடிய மனிதர்களை பார்க்கணும். நீ தொழிலுடைய நிலையை எடுத்து பாருங்க. பொதுவாக இன்னைக்கு இளைஞர்களை சீர்படுத்தணும், இளைஞருடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும் என்பதற்காக பல கட்ட பிரச்சாரங்களை பல்வேறு விதமான மார்க்க பணிகள் நாம் செய்கிறோமே. பொதுவாக இளைஞருடைய வாழ்க்கையை சீரக்கெடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய சிறு பிரயாணத்திலே அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படாத இறை வணக்கம் தான் முக்கியமான காரணம். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தினுடைய நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான மோசமான காரியங்களிலிருந்தும் ஒரு மனிதனை விடுபட செய்ய வேண்டும் என்று சொன்னார். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு மனிதனை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முக்கியமான ஒரு தளம் எது தெரியுமா? தொழுகை தான். தொழுகையின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்வானது மோசமான பழக்க வழக்கங்களில் இருந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்கம்மா, முன்னாடி ஆட்கள் நிக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே நெருங்கி உட்காந்துங்க. மனிதனுடைய மோசமான அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடியதா எது இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மனிதனுடைய மானக்கேடான காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக எது உங்களுக்கு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய வணக்கத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நீங்க இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம், மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பாய், தீய பழக்க வழக்கம் எதெல்லாம் இருக்குதோ, தண்ணி அடிக்கக்கூடியவனா இருக்கிறா, சிகரெட் குடிக்கிறவனா இருக்கிறா, போதை பழக்க வழக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அதுல பிரையாரிட்டி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறா, அவனை நான் மீட்டெடுக்கணும், அவனை சரிப்படுத்தணும் என்று சொன்னால் அது எவ்வளவு கடினமானது தெரியுமா? ஒரு மனிதன் தவறான பாதையில போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு இறையச்சத்தை போதிச்சு அவனை நேர்வழிப்படுத்துவது என்பது ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, ரொம்ப கடினமான, ரொம்ப எஃபர்ட் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பணியா. ஆனா ஒரு இளைஞனை நாம் சீர்படுத்தணும், நேரான பாதையில செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது முக்கியத்துவம் எங்க கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவன் வளரக்கூடிய அந்த குழந்தை பிராயத்திலிருந்து இந்த தொழுகையானது முக்கியத்துவமான ஒரு விஷயமாக அவனுடைய வாழ்க்கையை நாம் பதித்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களில் இருந்து ஒரு இளைஞனை நாம் மீட்டெடுக்கவே முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தொழுகை இருக்குது, அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு மனிதனுடைய எல்லா விதமான தீமையான காரியங்கள் இருந்தும் தொழுகை தான் தடுக்கும் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட காரியத்தை தொழுகை செய்யுது? இனி பெருமளவிலான மனிதர்களையும் பார்க்கலாம், தொழுகையில் ஈடுபட்டு இருப்பாங்க, தீமையான காரியங்களை செய்வாங்க. இதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகையினுடைய அடித்தளமாக அதனுடைய அம்சங்களை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்ளாதான் மிக மோசமான மிக பாவமான காரியங்களை தொழக்கூடிய மனிதர்களும் ஈடுபடுவதற்கான முக்கிய காரணம். அது என்ன காரியம்? முதல்ல தொழுகையினுடைய அம்சங்கள்ல எதை இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தொழுகையிலே நீங்கள் இஹ்சானோடு தொழக்கூடிய மனிதர்களாக இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்யக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? உங்களுடைய தொழுகையில நீங்கள் என்ன பண்ணுங்க, இஹ்சானோடு தொழக்கூடியவர்களா இருங்க. அது என்ன இஹ்சான்? சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே இஹ்சான் சொல்றீங்க, அது என்ன இஹ்சான், அது என்ன மாதிரியான வார்த்தை என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு நாளுடைய பொழுது நீங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையிலே உங்களை இறைவனை நீங்கள் பார்ப்பதை போல தொழுவுங்க. தொழுகை அல்லாஹ்வின் தூதர் எப்படி கற்றுக் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க தொழுகையினுடைய அந்த செயல்பாடுகள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் அக்பர் சஜ்ஜா செய்யறோம், நம்ம அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்யறோம், அது மேட்டர் இல்ல. தொழுகையினுடைய மிக பிரையாரிட்டியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகையானது உங்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளும். தொழுகையில நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய அம்சத்தை அப்படி அமைச்சு விடுங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வை பார்க்காத போது நான் எப்படி அல்லாஹ்வை பார்த்ததா நம்ம நினைச்சுக்கிட்டு சொல்வது, அல்லாஹ்வை பார்ப்பதை போல எப்படி சொல்வது? அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? அந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க.
தொழுகையினுடைய முக்கியமான அம்சமே ஒவ்வொரு நாளுடைய 5 நேரத்தினுடைய அம்சமே என்னவென்று சொன்னால் உங்களுடைய வாழ்வானது யாருடைய கண்காணிப்பிலும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்வானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தப்பப்பட்ட எந்த ஒரு மனிதர்களும் கிடையாது. மனிதனுடைய சீக்ரெட் சொல்லுவோமே, மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கக்கூடிய செய்தி இருக்குது, அதை கூட அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மாதிரி விஷயம் கூட எனக்கு மறைவானது கிடையாது, எல்லா விதமான விஷயங்களும் வெட்ட வெளிச்சத்திற்குரியதாக அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது என்பதை ஒரு மனிதனுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு அம்சம் தான் தொழுகை. இப்ப இந்த நிலையில ஒரு இளைஞன் நீங்க மாத்தி பாருங்க. குழந்தைகள் நம்ம பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடிய அந்த பெற்றோர்கள் எப்படி தெரியுமா பார்க்கறாங்க? இன்னைக்கு பிள்ளைகள் சாதாரணமா தெருவில் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, பள்ளிவாசலுக்கு பாங்க சொல்லப்படும். ஆனா அந்த பிள்ளைக்கான ஆர்வத்தை எதை சொல்லி கொடுப்பாங்க? உலக கல்வியை சார்ந்து அல்லது உலகத்தை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கடுமையான கட்டணங்களை பதிவு செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அந்த உலகத்தை சார்ந்த கல்விகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கூடிய பெற்றோர்கள் பிள்ளை தொலைவில் போக மாட்டான். சின்ன வயசுல பள்ளிவாசலுடைய அந்த வாடகை இல்லாத ஒரு தருணத்தில் வளரக்கூடிய நேரத்துல ஏப்பா அந்த பிள்ளைகளை பள்ளிவாசல் அனுப்ப வேண்டியதானே என்று சொன்னால் அதுல சாதாரணமா கடந்து போவான். நான் என்ன பாய் பண்றது சொல்லிட்டேன், பிள்ளைக்கு நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், என்ன பண்றேன், பள்ளிவாசல் போக மாட்டேன், நான் என்ன பண்றது, கடந்து போறோமா இல்லையா? இதுவே உலக கல்விக்கு இந்த வார்த்தையை நாம சொல்லிடுவோமா? உலகத்தினுடைய ஆபத்தை நம்ம நினைச்சு பாக்குறோம். உலகத்துல நாளை கஷ்டப்பட்டுற கூடாது, உலகத்தினுடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிடக்கூடாது, அதுக்கு நமக்கு தேவை உலக கல்வி. அந்த உலக கல்வி மூலமாக நம்ம செய்யக்கூடிய வேலையின் மூலமாக சம்பாத்தியம், அதனுடைய பொருளாதாரம், அது மிகப்பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் ஏற்படுத்த நாம் கஷ்டப்படுறோம். நாளை மறுமை என்ற வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு விதமான விஷயமும் எடுத்து செல்ல முடியாமல் நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த சலா இல்லையா, தொழுகை இல்லையா? அந்த தொழுகைக்கு காட்ட வேண்டிய ஆர்வத்தை உலக கல்வி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி மாற்றமா? ஆனால் ஒரு பிள்ளைகளை நாம் எப்படி ஆர்வத்தோடு செலுத்தப்பட வேண்டும் சொன்னால் சின்ன வயசுல இருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையானது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நாம் ஆழமாக பதிவு செய்திருக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கை எடுத்துப்பார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்துல யாக்கூப் அவருடைய நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தம்முடைய மரண தருவாயை அடைந்து விட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கூப்பிடுறாங்க. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, இந்த மரணத்திற்கு பின்னால் அந்த வாழ்க்கையை அவங்க பிள்ளைகள் எப்படி வாழ போகிறார்கள் என்ற அச்சத்துல அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இதற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்கக்கூடியவர்களா இருப்பீர்கள்? பிள்ளைகளுக்கு தன்னுடைய மரண தருவாயில சொல்வதற்கு இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக பிரையாரிட்டியா முக்கியத்துவமா எதை தெரியுமா சொல்லி காட்டினாங்க? எனக்கு பின்னால் யாரை வணங்கக்கூடியவர்களா நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகள் சொல்ல வேண்டிய போதனையில மிக முக்கியமான விஷயம் இருந்தார். வணக்கம் தான். யார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணமானது வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்க வேண்டும் என்பதை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு பாடமா இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை கேட்கிறான், பிள்ளைகள் பதில் சொல்றாங்க, உங்களுக்கு பின்னால் நாங்கள் யாரை வணங்குவோம் என்று சொன்னால் உங்களுடைய இறைவனும் உங்களுடைய தந்தையருடைய இறைவனும் ஆகிய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் இவர்களெல்லாம் யாரை வணங்கினார்களோ அதே ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக தான் நாங்களும் இருப்போம் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க, செக் பண்ணக்கூடிய தருணத்திலே மரண தருவாயில் இருக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகள் இந்த இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை சரியா இருக்கிறோம் என்பதை செக் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஆரம்பத்தில் தவற விட்டுறோம். ஆனா பிற்காலத்துல என்ன பண்றோம், நமக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல பிள்ளை தருதலையா போன பிறகு ஐயா இப்படி நம்முடைய பிள்ளை போயிட்டானே, இப்படி நாசமா போயிட்டானே, இவனை சீர்படுத்துறது வழி கிடைக்காதா? எப்ப எல்லா விதமான விஷயத்தையும் நழுவி போன பிறகு நமக்கு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் நம்முடைய ஆரம்ப நிலையை ஏற்படுத்தி இருந்தானே, அந்த நிலையெல்லாம் கைவிட்ட பிறகு கடைசியில என்ன பண்றோம், இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை இப்படி மோசமா போயிடுச்சு, கடைசியில கை குழம்புறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வணக்கசாலிகளாக மாற்றணும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலுமே அந்த தொழிலை வழிநடத்தக்கூடியதா அல்லாஹ்வோடு அச்சத்தோடு
இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு வளரக்கூடிய அந்த குழந்தை பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாளை மறுமையை சார்ந்த இந்த உலகத்தில் எந்தெந்த தவறான காரியங்களை செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வருதோ அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரத்தில் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். நான் தவறான பாதையில போயிட மாட்டேன், தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அந்த பாதையை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் இளமை பருவத்தினுடைய இளைஞர்கள் மாறுவார்கள். அப்பேற்பட்ட நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான துணைசாலிகளாக தொழக்கூடிய நற்பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்கும். அதே போல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு நிலையை எடுத்துப்பார். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இளைஞர்கள் செய்த பணியினுடைய ஒவ்வொரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணிகளாக பெருமளவிலான அன்றைய சஹாபாக்கள் இளைஞர்கள் தான் இருந்திருக்கிறார். இன்னைக்கு மார்க்க செய்திகள் எடுத்து பாருங்க, அதிகமான செய்திகளை இன்னைக்கு உலகத்திற்கு பதிவு செய்த நபித்தோழர்கள் ஒருவர் யார் இருக்கிறார் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதனுடைய வாழ்க்கையினுடைய நிலையை சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை அதிகமாக மக்கள் மத்தியிலே சொல்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு எப்படி அமைந்தது என்று சொன்னால், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னால் என்னுடைய வீடாக எதை நான் ஆக்கிக் கொண்டேன் என்று சொன்னால் பள்ளிவாசலை தான் ஆக்கிக்கிட்டேன். என்னுடைய வீடாகவே பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. என்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமும் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடியவனாக, பள்ளிவாசலோட என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக என்னுடைய திருமணத்திற்கு முன்னால் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நம்ம சொல்லி காட்டுன்னு சொன்னா, நேரான பாதையிலே ஒரு இளைஞன் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை தொழுகையோடும் பள்ளிவாசலோடும் நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாதையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்புரிவான் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரையில் பேசுகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நாம் எல்லாம் 79வது சுதந்திர தினத்தினுடைய நாட்டிலே பல்வேறு விதமான சுதந்திரத்தினுடைய செய்திகளை அறிந்த மக்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். சுதந்திர வரலாறு என்று சொன்னால், ஒவ்வொரு மக்களும் தம்முடைய சமூகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வண்ணம், தமிழர்கள் என்று சொன்னால் வஉசியை முன்னிறுத்தக்கூடியவர்களாக, அதே போல வரலாற்றிலே பல்வேறு விதமான நிலையை சார்ந்த மக்களை முன்னிறுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு சமூகத்தினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு மனிதனுடைய நிலையையும் வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடியவர்களாக இந்த நாட்டினுடைய மேல்மட்டத்தினுடைய எல்லா அங்கத்தவர்களும் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த செய்தி என்ன? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை நீர்த்து, தன்னுடைய ரத்தத்தை நீர்த்து, நம்முடைய குடும்பத்தை நீர்த்து, எல்லா விதங்களுடைய வழிகளிலும் அடைந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இந்த இஸ்லாமிய பெருமக்களை மிகப்பெரிய கொலைக்காரர்களாக, கொள்ளைக்காரர்களாக சித்தரிக்கக்கூடிய வண்ணம் யாரு பதிவிடுகிறார் என்று சொன்னால், இந்த தமிழகத்தினுடைய ஆளுநர் என்ன பண்றாரு? தன்னுடைய ட்விட்டர் பதிவுல இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இதனுடைய நோக்கம் எல்லாம் எதை சார்ந்து அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த இஸ்லாமிய மக்களுடைய நிலையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாற்ற நிலையை நாம் ஆக்கிவிட வேண்டும். இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே பெருமளவிலான பங்களிப்பு இஸ்லாமியர்கள் என்ற அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நிலையை இந்த இஸ்லாமியர்கள் அடைந்து விடுவார் என்பதற்காக வரலாற்றினுடைய ஒவ்வொரு புள்ளிகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய தியாகத்தை மறைக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளுமே செய்யக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், வரலாறு மிக மிக அவசியமான தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணமாக நாம் அடைந்திருக்கிறோம். வரலாறு இன்றைக்கு நாம் மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இன்னைக்கு வாழக்கூடிய பெருமளவிலான மக்களுக்கு கூட என்ன தெரியாது, இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர போறதுக்காக வேண்டி என்னென்ன தியாகங்களும் செஞ்சாங்க என்ற வரலாறு என்பது புள்ளி பட்டியலோடு தெரியாத ஒரு நிலையில தான் பெருமளவிலான இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. அதனுடைய விளைவை தான் என்ன பண்றோம்? இவன் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்ம என்ன பண்றோம்? தலைமுனிவு ஏற்பட்டு இவ்வளவு மோசமானவர்களா அப்படி முன்னோர்கள் இருந்திருக்கா என்று சொல்லி
நம்முடைய நிலையே ஒரு பலகீனமான நிலையை உணரக்கூடிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே செய்த பல்வேறு விதமான தியாகங்களை ஒவ்வொரு வருடம் இல்லாமல் ஒவ்வொரு தருணங்களிலுமே பிற மக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வண்ணம், அவருடைய இந்த வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய வண்ணம், அதிகமான பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இந்த மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அப்பேற்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாய்துல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.